ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம கேட்போம். லூக்கா 19:47. அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசுவை கொலை செய்வதற்கு வகை தேடினவர்கள் யார்? புறஜாதி மக்கள் அல்ல, ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துரு அப்படின்னு சொல்வதை போல தேவாலயங்களிலே முதன்மையான இடத்தை விரும்பக்கூடிய இவர்களால் இயேசு கிறிஸ்துவுக்கு உபத்திரவங்களும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொலை வெறியோடு அலைந்த தன்மைகளையும் குறித்து வசனம் சொல்லுகிறது. இவர் ஆசாரியரியா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர் என்று எண்ணிவிட முடியாது. ஆசாரிய பணி செய்கிற அநேகர் அந்தரங்கத்திலே கொலை வெறியோடு அலைகிறார்கள். இரண்டாவது வேத பாரகர்கள். வேத பாரகர் என்பால் யார்? வேத வசனத்தை தெளிவாக கற்றறிந்தவர்கள். எஸ்ரா ஒரு வேத பாரகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வேதம் தெரிந்தவர்களும் கொலை வெறியோடு அலைகிறார்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜனத்தின் மூப்பர். ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கோ ஆலயத்தினுடைய காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இவங்களும் கொலை வெறியோடு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களிலும் ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், ஜலத்தின் மூப்பர்கள் ஒருவேளை தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களை எல்லாம் எதிராக நினைத்து கொண்டு தங்களுடைய சுயநலனை வெளிப்படுத்தி தங்களுடைய சுய லாபங்களுக்காக இவங்கெல்லாம் இருந்தா நமக்கு பிரச்சனை ஐயா, நம்ம தப்பெல்லாம் இவங்க தான் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு எதிராய் செயல்படுகிறார்கள். இது அந்த காலத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் ஆசாரியர்களையும் வேதபாரகர்களையும் மூப்பர்களையும் பரிசேயர்களையுமே ஊடுருவ குத்தியது. யாருக்கும் ஜால்ரா போடல. அப்போ அதே காலம்தான் இப்பவும் நடக்குது. கவனமா இருப்போம். நல்ல ஆண்டவரே, எதிர்ப்பு யார் மூலமாகவும் வரலாம், பிரச்சனை யார் மூலமாகவும் வரலாம். அன்னைக்கு உமக்கு வந்துச்சுத, நாங்கள் கவனத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.